MI7 இது செட்டெல்லாம் சூப்பராக இருக்குங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்க, இந்த பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது. கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சார்ஜ் போட்டால் டிஸ்பிளே ஆன் ஆகும். கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம கடைக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம் சார்ஜ் போடுங்க அப்படின்னாங்க. என்ன எதுக்கு சொல்கிறாரு அப்படின்ட்டு கேட்டேன். அப்படின்னா அப்புறம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னு சொன்னார். ஆனால் இது அவுட்டர் நாப்னா இந்த பட்டன் தான் போயிருக்குது, மாற்றி தரேன் அப்படின்னு கஸ்டமர் கொடுத்துட்டாரு. இது வந்து ரெடி ஆகுதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். MI7 சார்ஜரை போட்டு ஆன் பண்ணிகிட்டு இருந்த செட்டுங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரியே ரெடி. இந்த அவுட்ரு பட்டன் தான் கம்ப்ளைண்ட்டுங்க. செட்டு 100% ரெடி. பாருங்க, நல்லா வேலை செய்யுது. ஏன் இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த பேக் டோர் கல்ட்டுற டைப்புங்க. அது பேக் டோர் வந்து ஒட்டி இருக்குது. இந்த ரப்பர் பேண்டு நாளைக்கு காலையில் தான் எடுக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் எடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த பேக் டோர் வந்து மறுபடியும் பிரிஞ்சிடும். அதனால் நாளைக்கு காலையில் தான் எடுக்கணும். நாளைக்கு காலையில் எடுத்தீங்க அப்படின்னா கம்பெனியில் எப்படி பேஸ்டிங் பண்ணி வருதோ அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.